Please subscribe Sadhguru Sai Creations. பூஞ்சை தொற்று இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நம்ம உடலில் நிறைய இடங்களில் இந்த பூஞ்சை தொற்றுனால பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். கால் நகங்கள், கை நகங்கள், அதுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகக்கூடிய தோல் பகுதி, ஸ்கின் ஃபோல்டெலாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையோ நம்மளுடைய ஆடைகளை இறுக்கமாக பயன்படுத்தும் போது ஸோ இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே இந்த பூஞ்சை தொற்று ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. பிளட்டில் வரைக்கும் நமக்கு அந்த டாக்ஸின்ஸ் அதோட தாக்கம் இருந்ததுன்னா அது குணமாகிறதுக்கு ரொம்ப கடினம், ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. கோடை காலத்தில் வியர்வை படும்போது அதிகமான அரிப்பு நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லலாம். இது வந்து அந்த ரெட் கலரில் அந்த இடங்கள்லேயே நமக்கு என்ன ஆகும்னா ரெட் கலரில் காயின் ஷேப்பில் வந்து நமக்கு இருக்கும். அந்த பார்டர் வந்து ரொம்ப திக்காகிட்டு ரெட் கலரில் இருக்கும். அந்த பார்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா இரவு நேரத்தில் அதிகமான அரிப்பு ஏற்பட்டு நான் இதை வந்து கை வச்சு நல்லா சொரிஞ்சிடுறேங்க. லைட்டாக எனக்கு வந்து அதில் ப்ளீடிங், ரத்த கசிவு தெரிகிற அளவுக்கு காலையில் தான் எனக்கு தெரியுது. தண்ணீர் பட்டா கூட அதிகமான ஒரு எரிச்சல் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்ம வந்து ஹாஸ்டலில் தங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஹாஸ்டலில் என் பொண்ணு இருந்தாங்க, லீவுக்கு வீட்டில் வந்தால், ஸோ வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். உள்ளுக்கு நம்ம வந்து பிளட் பியூரிஃபையரை நம்ம எடுத்தால் மட்டும்தான் இது சரியாக ஆரம்பிக்கும். இந்த பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்கிறது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை கண்டிப்பாக வந்து வெளியேற்றுற மாதிரி, அது ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி அது வந்து இருக்கணும். ஸோ அப்போது நம்ம இதுக்கு என்னென்ன மூலிகைகள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பூஞ்சை தொற்று இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நம்ம உடலில் நிறைய இடங்களில் இந்த பூஞ்சை தொற்றுனால பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பூஞ்சை தொற்று என்ன பண்ணுதுங்க, நம்மளுடைய ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்மளுடைய வாய் பகுதியில் ஓரல் கேவிட்டிஸில் இருக்கட்டும், இல்லை வெஜினல் ஏரியாவில், இல்லை யூரின் போகக்கூடிய ப்ரைவேட் பார்ட்ஸில் கூட இருக்கட்டும், அதுக்கப்புறம் கால் நகங்கள், கை நகங்கள், அதுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகக்கூடிய தோல் பகுதி, ஸ்கின் ஃபோல்டெலாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையோ நம்மளுடைய ஆடைகளை இறுக்கமாக பயன்படுத்தும் போது ஸோ இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே இந்த பூஞ்சை தொற்று ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வெளியில் சொல்லவே மாட்டாங்க. ஸோ ஆரம்பத்திலே இது வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய நபர்கள் 1 வருஷமாக இருக்குது, 2 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லே இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா ஈஸியாக அது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். இல்லைங்க, ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் வரைக்கும் போயிடுச்சுன்னா அது ரொம்ப டீப்பாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிளட்டில் வரைக்கும் நமக்கு அந்த டாக்ஸின்ஸ் அதோட தாக்கம் இருந்ததுன்னா அது குணமாகிறதுக்கு ரொம்ப கடினம், ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் தோல் பகுதியில் வரக்கூடிய இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது ரிங் வார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அரிப்பு, படர்தாமரை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இது நமக்கு அதிகமான அந்த பூஞ்சை தொற்று இருக்கும்போது வரக்கூடியது. ஸோ இது பார்த்தோம்னா அந்த ஸ்கின் ஃபோல்டு, ரொம்ப வியர்வை வரக்கூடிய சமயத்தில், அந்த கோடை காலத்தில் வியர்வை படும்போது அதிகமான அரிப்பு நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லலாம். இது வந்து அந்த ரெட் கலரில் அந்த இடங்கள்லேயே நமக்கு என்ன ஆகும்னா ரெட் கலரில் காயின் ஷேப்பில் வந்து நமக்கு இருக்கும். அந்த பார்டர் வந்து ரொம்ப திக்காகிட்டு ரெட் கலரில் இருக்கும். அந்த பார்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். 1 வாரம் 10 நாள் ரொம்ப அதிகமான அரிப்பு இருந்துட்டு அப்படியே ட்ரை ஆகும்போது ஸ்கின்னோட கலரே ரொம்ப பிளாக்காக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இரவு நேரத்தில் அதிகமான அரிப்பு ஏற்பட்டு நான் இதை வந்து கை வச்சு நல்லா சொரிஞ்சிடுறேங்க. லைட்டாக எனக்கு வந்து அதில் ப்ளீடிங், ரத்த கசிவு தெரிகிற அளவுக்கு காலையில் தான் எனக்கு தெரியுது. தண்ணீர் பட்டா கூட அதிகமான ஒரு எரிச்சல் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டு நிறைய பேருக்கு இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஆக்சிலரி ரீஜனில், அண்டர் ஆர்ம்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடங்களில் பெண்களுக்கு அந்த அண்டர் பிரெஸ்ட்டை, மார்பகங்களுக்கு கீழே, இடுப்பு பகுதியில், உட்காரக்கூடிய இடங்களில், தொடை இடுக்கு, கிராயின் ரீஜன், மூட்டு பகுதி, இந்த மாதிரி பகுதிகளில், பேக்கில், முதுகு பகுதியிலலாம் வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து அதிகமான இந்த இடங்களில் அதிகமாக நமக்கு வரக்கூடியது. ஸோ நல்ல
Black கலரில் அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப மைல்டாக பிங்க் கலரில் ரொம்ப லைட் கலரில் நமக்கு வரும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா நல்லா டார்க்காக அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும், டீப்பாக போகவும் ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பெரும்பாலும் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். வீட்டில் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னும்போது அடுத்தடுத்த நபர்களுக்கும் இது வரும். பெரும்பாலும் நம்ம வந்து ஹாஸ்டலில் தங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஹாஸ்டலில் என் பொண்ணு இருந்தாங்க, லீவுக்கு வீட்டில் வந்தா, ஸோ வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற அந்த கிளாத்ஸ் எல்லாமே தனியாக வாஷ் பண்ணி அதை வந்து வெயிலில் தான் உலர்த்தணும். ஸோ இதற்கு நம்ம முழு தீர்வுகள் இருக்கா. நீங்கள் மெடிசன் எடுத்திங்கன்னா ஒரு 3-4 நாட்களுக்குள்ளே அது வந்து நல்லாவே கிளியர் ஆகும். ஓகேங்க, ஒரு 15 நாள் எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு, திரும்பவும் அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுவும் வந்து ப்ரைவேட் பார்ட்ஸில் இருந்துச்சுன்னா, வெஜினல் ஏரியாலலாம் பெண்களுக்கு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமான வெள்ளைப்படுதல், ஒரு ரெட்னஸ், சின்னதாக ஒரு பாயில்ஸ், கொப்புளங்கள் இருக்கிற மாதிரியும் ஒரு வேதனையை கொடுக்குது. இதுக்கு பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா, என்ன தான் நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணாலும் உள்ளுக்கு நம்ம வந்து பிளட் பியூரிஃபையரை நம்ம எடுத்தால் மட்டும்தான் இது சரியாக ஆரம்பிக்கும். இந்த பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்கிறது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை கண்டிப்பாக வந்து வெளியேற்றுற மாதிரி, அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி அது வந்து இருக்கணும். ஸோ அப்போது நம்ம இதுக்கு என்னென்ன மூலிகைகள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பரங்கிப்பட்டை எடுத்துக்கணும். ஸோ பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையோட பவுடர், ஸோ பரங்கிப்பட்டை பொடியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதனோட ஒரு 100 கிராம் இருக்குன்னா இதனோட ஒரு 50 கிராம் அளவுக்கு கருஞ்சீரக பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். திரும்பவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுக்கணும். 50 கிராம் அளவுக்கு அக்ரஹாரம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பூஞ்சைகளை, கிருமிகளை வந்து விரட்டக்கூடியது. ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடராக்கிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஒரு ஸ்பூன் எடுத்து 2 கிளாஸ் தண்ணீரில் விட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும். இது கொதிக்கும் போதே இதனோட நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் வெற்றிலை அல்லது அருகம்புல், ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து அந்த தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் தினமும் பிடிச்சிக்கிட்டே வந்தோம்னா இந்த பூஞ்சை தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது என்னென்னா, இது வந்து ஒரு பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட். இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பரங்கி ரசாயனம் பயன்படுத்தலாம். ஸோ பரங்கிப்பட்டையிலேருந்து செய்யக்கூடிய பொடியை வந்து பதப்படுத்தி செய்யக்கூடிய பரங்கிப்பட்டை ரசாயனம் இதற்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெண்தாமரை சூரணம், உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைத்து எரிச்சலை குறைப்பதற்கு வெண்தாமரை சூரணம் பயன்படுது. இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ அந்த வெண்தாமரை சூரணமும் நம்ம வந்து வெந்நீரில் கலந்தோ இல்லை நார்மலாக தண்ணீரில் கலந்தோ நம்ம எடுக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம், இப்போ பூஞ்சை தொற்றுகள் வந்து கரைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சிவனார் வேம்பு தைலம் இருக்குது. இந்த தைலத்தை தான் பூஞ்சை தொற்று இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம தடவிக்கிட்டே வரணும். ஸோ இதை வந்து ரொம்ப பூஞ்சை தொற்று அதிகமாக இருக்குது, இரத்த கசிவே இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ சிவனார் வேம்பு குழி தைலம் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து பூஞ்சை தொற்று இருக்கோ அந்த இடங்கள் எல்லாமே நம்ம தடவிக்கிட்டு வரணும். இதில் முக்கியமாக நம்ம ஃபுட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நான்வெஜ் எடுக்கவே கூடாது, புளி சேர்க்கவே கூடாது. அதுக்கப்புறம் அகத்திக்கீரை, பாவக்காய், கடலை வகைகள் இது எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். முக்கியமாக அந்த நான்வெஜ்னு சொன்னது இந்த கடல் மற்றும் அந்த கடல் சார்ந்த உணவுகள், அந்த சீ ஃபுட்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, டோட்டலாக அதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, ரொம்ப புளிப்பான உணவுகள் சாப்பிட்றது, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது, கீரை வகைகள் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, மேல் பிரயோகமாக இந்த சிவனார் வேம்பு தைலமோ இல்லை வெட்பாலை தைலமோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஸோ பூஞ்சை தொற்றுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் என்னென்னா சன்லைட் தான். ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அரிப்பு இருக்கும், ஒரு இடத்துக்கு போக முடியல, மீட்டிங்லையோ கிளாஸ் ரூம்ஸ்லையோ இருக்க முடியல, கொஞ்சம் ஸ்வெட் ஆனாலே அரிப்பு அதிகமாக ஆரம்பிச்சிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வாழ்நாள் முழுவதும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.